வேலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். நான் ஏன் பிழைத்திருக்கிறேன்? அடிக்கடி யோசிப்பேன், நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? இந்த தலைப்பை தியானித்த பிறகு நான் கொஞ்சம் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தேன். நான் பிறந்து ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்கும். என்னுடைய மூத்த அக்கா, உங்களை ஒரு சிலருக்கு தெரியும், சரத்தக்கர் ஹைஸ்கூலில் 40 ஆண்டுகளாக பணியாற்றி அசிஸ்டன்ட் ஹெட் மிஸ்ட்ரஸாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. சமீபத்தில் கத்தர்களாக தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்திருக்காங்க. நான் பிறக்கும்போது அந்த அக்காவுடைய வயது 13, 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. என்னோட 13 வயது பெரியவங்க. நான் பிறந்திருக்கும்போது என்னை ஆஸ்பத்திரியில் பார்க்க வந்தவங்க கையில் தூக்கி அப்படியே கீழே தொப்புன்னு போட்டாங்க. கடைசி வரைக்கும் என்கிட்ட அதை தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவருடைய மரணத்துக்கு முன்பாக நாங்கள் அவங்கள பார்க்க போயிருக்கும்போது கூட அந்த சம்பவத்தை அவங்க சொன்னாங்க. அவ்வளோ தூரம் அவங்க மனதில் ஆழமாய் பதிந்த ஒரு நிகழ்வு. பிறந்து ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள அவங்க தான் என்னை முதல் தூக்கி கீழே போட்டாங்க. நான் ஏன் சாகலை யோசித்து பார்த்தேன். ஏன் சாகலை? ஒரு 3 வயது இருக்கலாம், லேசாக நினைவு இருக்கேன். நான் எங்கள் ஊரில் ஒரு நல்ல வாய்க்கால் உண்டு. அந்த வாய்க்காலில் தான் நாங்கள் குளிக்க போவோம். அந்த வாய்க்காலில் எங்கள் அம்மா மற்றவங்க குளிச்சிட்டு இருக்கும்போது அந்த கரையில் நின்று விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். பின்னால் வேகமாக வந்த ஒரு மாடு 2 கொம்பு கடையில் என்னை தூக்கிடுச்சு. அந்த மாட்டுடைய தலையில் நான் அப்படி படுத்திருக்கேன். 2 கொம்பு கடையில் என்னை தூக்கிடுச்சு. எல்லாம் என்ன பண்ணுன்னு பார்க்குறதுக்குள்ள அப்படி கொஞ்சம் தூரம் ஓடிட்டு கீழே போட்டுடுச்சு. நாடியில் மட்டும் ஒரு அடி. ஏன் அன்னைக்கு நான் சாகலை? அந்த மாடு அப்படி தூக்கிட்டு ஓடிச்சு. எப்படி அந்த 2 கொம்பு கடையில் மாட்டினேன்? ஒரு கொம்பு கூட என் மேலே குத்தலை. நான் ஏன் சாகாமல் பிழைத்திருக்கிறேன்? உங்கள் அநேகர் அறிந்தபடி 2 ஹார்ட் அட்டாக் வந்தது. ஒரு தடவை 99, ஒரு தடவை 98. ஏன் சாகாமல் நான் பிழைத்திருக்கிறேன்? ஒரு முறை நான் ஊழியத்துக்கு வரும் முன்பாக 82 என்று நினைக்கிறேன், பயங்கரமான ஃபீவர் வந்து கிட்டத்தட்ட 108 டிகிரின்னு சொல்கிறாங்க. பாஸ்டர் சுந்தரெல்லாம் முடிஞ்சிடுச்சின்னு நினச்சாங்க. கூட வந்த ஊழியற்ற மற்ற ஏற்பாடுகளை கவனிக்க சொல்லி கூட பேசினாங்க. சாகாமல் நான் ஏன் பிழைத்திருக்கிறேன்? கொரோனா பீரியடில் பயங்கரமாக நான் ஒரு வியாதி வந்து ஒரு ஜுரம் வந்து தாக்கப்பட்டேன். ஏன் நான் சாகாமல் பிழைத்திருக்கிறேன்? இதே போல் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. ஏன் நீங்கள் மாத்திரம் சாகாமல் பிழைத்திருக்கிறீங்க? உங்கள் ஃபோனில் நான் அதை முந்தையே சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஃபோனில் இருக்கிற அந்த கான்டாக்ட் ஃபோல்டரில் போய் அப்படியே கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் பார்த்துட்டு வாங்க. எத்தனை பேர் இன்றைக்கு உயிரோடு இல்லை என்று தெரியும். இது ஒரு இடத்துல பேசிட்டு நான் என் கான்டாக்டை பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்தேன், ஏல ஆரம்பிக்கிறதெல்லாம், பியில் ஆரம்பிக்கிறதெல்லாம் பார்த்தேன். சிடிக்குள்ளே போகக்கூடிய அளவுக்கு எனக்கு தைரியம் வரல. ஏபிங்கிற அந்த லெட்டர்ஸில் ஆரம்பிக்கிறதுலேயே எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க. என் கான்டாக்டில் இருந்தவங்க இன்றைக்கி இல்லை. நான் ஏன் பிழைத்திருக்கிறேன்?
நீங்கள் ஏன் பிழைத்திருக்கிறீங்க? இங்கே இருக்கிற முதியவர்கள் மாத்திரமல்ல, வாலண்டியர்ஸாக வந்திருக்க கூட கொஞ்சம் யோசிங்க. நான் ஏன் பிழைத்திருக்கிறேன்? ஏன் நான் உயிரோடு இருக்கிறேன்? எத்தனை பேர் ஆக்சிடெண்ட்டில் மறிக்கிறாங்க? இது ஒரு பெரிய மிஸ்ட்ரி. ஆனாலும் பிரியமல்ல, ஒரு சில காரியங்களை நான் தியானித்தது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். 118:17 Psalm 118 verse 17. 118 verse 17. நான் சாகாமல் ஏன் பிழைத்து இருக்கிறேன்? மற்றவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும். நான் சாகாமல் பிழைத்திருக்கிறது கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பதற்காக. நீ யாரெல்லாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கமோ நம்ம மேலே விழுந்த ஒரு கடமை கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். எப்படி இந்த வானம் பூமி சிருஷ்டிக்கப்பட்டது? எப்படி அதில் மனிதர்கள் வந்தாங்க? இந்த வானம் பூமி 6000 வருஷத்துக்கு முன்னால் சிருஷ்டிக்கப்பட்டதா? இல்லவே இல்லை. நம்ம தவறாக வேதத்தை படிக்கிறோம். ஆதியிலேயே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். 6000 வருஷத்துக்கு முன்னால் இல்லை. அது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆயிற்று. 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் மனிதனை படைத்தார். மனித வரலாறு 6000 ஆண்டு தான் இருக்குது நமக்கு. அப்படி செய்கிற மனுஷன் எப்படி படைச்சிருக்கு? அவர் சாயலை. ஏன் மனுஷனுக்கு மிருகத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நிறைய சொல்லலாம். எங்கே ஒரு சயின்டிஃபிக் ஹைபாத்திசிஸ் மே பி ராங். மனுஷன் குரங்குன்னு வந்து தவறு என்று இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. எ சயின்டிஃபிக் ஹைபாத்திசிஸ் கேன் பி ராங், பட் பைபிள் கேன் நெவர் பி ராங். இன்றைக்கு நிறுவனம் இருக்குது, ஏதோ ஒரு 2 பேரில் இருந்தால் அந்த உலகம் உண்டாயிருக்கணும். சயின்டிஃபிக்கலி மேத்தமெட்டிக்கலி இட்ஸ் ப்ரூவன். இட் இஸ் ஃப்ரம் 1 to many. இட் cannot be from many to 1. முந்தி இருந்தது many to 1 தியரி. many to 1னா இன்றைக்கி நான் இருக்கிறேன். இன்றைக்கி நான் இருக்கணும்னா நான் பிறப்பதற்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக, இந்திய கணக்கில் ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு அப்பா அம்மா இருந்திருக்கணும். அப்போ தான் நான் பிறந்திருக்க முடியும். அந்த அப்பாவுக்கு ஒரு அப்பா அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு அப்பா அம்மா. அப்படியானா நான் பிறப்பதற்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக 4 பேர் இருந்திருக்கணும். 2 பாட்டி 2 தாத்தா, 4 பேர் இருந்திருக்கணும். அந்த 4 பேர் பிறப்பதற்கு பிரியமானவர்கள் அதற்கு முன்பாக 8 பேர் இருந்திருக்கணும். இப்படி யோசித்து பார்த்தா 170 கோடி மக்கள் பிறப்பதற்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, 200 ஆண்டுகளுக்கு முன்பாக எத்தனை கோடி மக்கள் இருந்திருக்க முடியும்? ஸோ இட்ஸ் ராங், நாட் ஃப்ரம் மெனி டு 1. அவ எது சயின்டிஃபிக்காக கரெக்ட்? ஏதோ ஒரு காலகட்டத்தில் 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேர்லேருந்து இன்றைக்கி 170 கோடி வந்திருக்கிறது என்று சொன்னால், இல்லாவிட்டால் 700 கோடி வந்திருக்கிறது என்று சொன்னால், இட் இஸ் லாஜிக்கல். பைபிள் ப்ரூவ் ஆகுது. சயின்ஸில் பைபிள் ப்ரூவ் ஆகுது. அப்போ நம்ம எதுக்காக இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, மற்றவர்களுக்கு கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கும்படிக்கு. அப்போ நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய செயல். சரி, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த செயல்கள் எப்படி என்னை மாற்றினார்? எப்படி ஒரு குடிகாரனாக இருந்தவன் இன்றைக்கி இந்த மாதிரி ஊழியக்காரனாக மாறுறான்? இல்லைன்னா ஒரு வியாதியிலிருந்து கர்த்தர் எப்படி விடுதலை கொடுத்தார்? நம்ம இருக்கிற நோக்கமே, த வெரி பர்பஸ் வேர் இன் எக்ஸிஸ்டன்ஸ், நம்பர் 1, கர்த்தருடைய செயல்களை விவரிக்கும்படிக்கு தான் நம்ம இருக்கிறோம். அதை மனசில் வச்சுக்கோங்க. 2வதாக நம்ம ஏன் இருக்கிறோம்? ஏசாயா 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஐசாயா 38 from verse 18. பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாக்கியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். 2வது, எதற்காக நம்ம உயிரோடு இருக்கிறோம்? அவரை துதிப்பதற்காக. நல்லா அவரை ப்ரைஸ் பண்ணுங்க. காலையிலே எழுப்பி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் வேண்டாம்.
அவர் யார்? நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், முன் சொல்லுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உம்மை அவர் யாருன்னு நினச்சி 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 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்காக தான் உயிரோடு இருக்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், சயின்டிஃபிக்காக நீங்கள் ப்ரேஸ் பண்ண உங்களுடைய உள்ளந்திரியங்கள் எல்லாம் பலன் அடையுது. உங்கள் ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரென்த் வருது, உங்கள் எலும்பு மண்டலம் பலப்படும். துதிக்க துதிக்க ஆவியின் முறிவுனால எலும்புகள் உலர்ந்து போகும். துதியின் உடைய அணிய 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 எலும்புகள் புஷ்டியாகும், நல்ல எலும்புகளுக்கு ஸ்ட்ரென்த் ஆகும். நல்லா ப்ரைஸ் பண்ணுங்கள், உங்களை அறியாமலே எளிமை வேலைகளை செய்ய முடியும். ஏசப்பா ஏசப்பா அப்படி சொல்லிகிட்டே இருங்க, பெட் விட்டே எழும்ப முடியாது. இவ்வளோ பலவீனங்கள் இருக்கலாம், வயதுக்கேற்ற பலவீனங்கள்லாம் வரும். ஆனால் நான் எதுக்காக உயிரோடு இருக்கிறேன்? உம்மை துதிப்பதற்காக. என் பிள்ளைங்க என்னை யாராக பார்க்கணும்? தேவனை துதிக்கிறவனாக, துதிக்கிறவளாக உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்க்க வேண்டும். அல்றவங்களாக, ஆண்டவரை சபிக்கிறவங்களாக, இந்த ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம் அப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் விரோதமாக இருக்கிறோம். அவங்களுக்கு துரோகம் பண்ணுறோம். ஆசாப் சொல்லுவான், நான் இப்படி சொல்லுவேன், ஆனால் என் சந்ததிக்கு நான் துரோகம் பண்ணுகிறேன். ஆண்டவர் நம்பி நம்பி என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஒரு தப்பான மெசேஜ் தானே நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்கிது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் பலவீனத்தை இல்லை, உங்களுடைய பலனை பிள்ளைகளின் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பார்க்க வேண்டும், மற்றவர்கள் பார்க்கணும். இப்போ ரெண்டாவது, நம்ம உயிரோடு இருக்குது எதுக்காகன்னா அவரை துதிப்பதற்காக. அவரை துதிப்பதற்காக மேல் உள்ள கடமை அது. அறிவியல் பூர்வமாகவும் நம்முடைய உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. குறிப்பாக காலையில் அவரை துதிப்பது. அன்றைக்கி அந்த நாள் முழுவதுக்கு உங்களுக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த் கிடைக்கும். மூன்றாவதாக நம்ம ஏன் உயிரோடு இருக்கிறோம்? 19ஆம் வசனம் 2ஆம் பகுதி, தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. பாதாளம் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. நம்ம என்ன செய்கிறோம்? சத்தியத்தை தியானிக்கிறோம், சத்தியத்தை தெரிவிக்கிறோம். பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லுங்கள். கர்த்தருடைய வசனமே சத்தியம். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதே சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களை விடுதலையாக்காது. எப்போ அந்த சத்தியத்தை நம்ம உள் வாங்குகிறோமோ அப்போ நமக்கு விடுதலை கிடைக்கும். வேத சத்தியம் இருக்குது, இது சத்தியம் அப்படின்னு பார்க்குறோம் வேதத்தில். இப்போ ஒரு குவிஸில் அதை நம்ம சொல்கிறோம், இல்லை ஒரு பரீட்சையில் எழுதுகிறோம், இல்லை பைபிள் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிந்தனால நமக்கு விடுதலை கிடையாது. சத்தியம்தான் நம்ம விடுதலையாக்கும். என்றைக்கு அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையாக மாறுதோ அன்றைக்கு நமக்கு விடுதலை கிடைக்கும். வெறும் சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு விடுதலை கிடைக்காது. எந்த வசனம்? விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னா பைபிள் வச்சுருக்க எல்லோரும் தான் அதை வாசிப்பாங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் எங்கே இருக்குன்னா மார்க்கில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். எப்போ இயேசு சொன்னார்? பரமேறதுக்கு முன்பாக இயேசு சொன்னார்னு சொல்லலாம். சத்தியத்தை அறிகிறோம். ஆனால் எப்போ நமக்கு விடுதலை கிடைக்குது? அந்த சத்தியம்தான் நமக்கு விடுதலையை தரும். நாம் ஞானஸ்நானம் பெறும்போது அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது தான் நமக்கு அது விடுதலையாக மாறுகிறது. அப்போ புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சத்தியங்களை, இது பைபிளில் இருக்குது, இது நியூ டெஸ்டமெண்ட்டில் இருக்குது, இது பவுல் சொல்லியிருக்காரு, இது பேதுரு சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய மன விருப்பத்தின்படி கஷ்டப்பட்டு அதற்கு வேறு வியாக்கியானங்கள்லாம் சொல்ல வேண்டாம். பிரியமானவர்களை நீங்கள் விளங்கி கொள்வதற்காக சொல்லுகிறேன், இன்றைக்கு டாப்பிக்காக இல்லை. இப்போ பவுல் சொல்கிறாரு நகை அலங்காரம் வேண்டாம், பேதுரு சொல்கிறாரு நகை அலங்காரம் வேண்டாம். இப்போ எல்லாருக்கும் தெரியும், தீமோத்தேயுல இருக்குது, பேதுரில் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும்.
ஆனால் என்றைக்கு அந்த சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேனோ அன்றைக்கு தான் எனக்கு விடுதலை கிடைக்கிறது. எனக்கு பைபிளில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்குதுன்னு தெரிறனால எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? ஏதை நான் கோடிட்டு காட்டுறேன்டா இன்றைக்கி தவறான உபதேசங்கள் பரவிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் தப்பான எப்படி தப்பான உபதேசம்னா பவுல் தப்பாக சொல்லியிருக்காரு, பேதுரு தப்பாக சொல்லியிருக்காரு, அவ்வளோதானே. இட்ஸ் சிம்பிள். அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, இந்த எவாஞ்சலிஸ்ட் அந்த யாருக்கும் இது தெரியல. பவுல் பைபிளில் சொல்லியிருக்கா இல்லையா? இட்ஸ் சிம்பிள். அதில் என்ன கஷ்டம் இருக்குது? நம்ம யாருக்கு கீழ்ப்படுறோம்? பைபிளுக்கு தானே கீழ்ப்படுறோம். அப்போ எனக்கு ஒரு விடுதலை இருக்குது, ஒரு தைரியம் இருக்குது. எதுக்கு? வசனத்துக்கு கீழ்ப்படியுது. உலகத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. உலகம் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. வேர்டு என்ன சொல்லுதா மட்டும்தான் எனக்கு கவலை. ஏன் நான் வசனத்துக்கு எழுத்து நிற்கனால நான் எனக்கு என்ன கெட்டு போச்சு? நான் ஒரு மோதிரம் போடலன்னா எனக்கு என்ன கெட்டு போச்சு? எதனையோ வேற்று மதத்தில் அந்த இறைப்பணி செய்கிறவங்கெல்லாம் கூட தான் கடுக்கன் போட்டிருக்காங்க. நான் கடுக்கன் போடலன்னா குறைஞ்சி போயிடுப்பேன். இறைப்பணி செய்ய முடியாதா? கையில் ஒரு பிரேஸ்லெட் போடலன்னா நான் இறைப்பணி செய்ய முடியாதா? எதுக்கு எனக்கு? இல்லை உலகத்தில் எல்லோரும் போட்டு போகிறாங்க. இல்லை பழைய ஏற்பாட்டில் அப்போ நான் எதுக்கு புதிய ஏற்பாடு வேணும் எனக்கு? என் வாழ்க்கை அப்போஸ்தலருடைய உபதேசம் தானே. பேதுரு சொல்லியிருக்காரு, பவுல் சொல்லியிருக்காரு, எனக்கு போதும். அதான் எனக்கு பைபிளில் இருக்குது. நான் கீழ்ப்படிஞ்சிட்டு போகிறேன், எனக்கு என்ன கஷ்டம்? அப்போ இந்த சத்தியத்தை பிள்ளைகளுக்கு தெரிவிங்க. ரெண்டு தாங்க, ஐதர் பை த வேர்ட் ஆர் பை த வேர்ல்டு. ரொம்ப சிம்பிள். அதை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அன்றைக்கு கூட ஒரு பாஸ்டர் அவங்க பிள்ளைகளோடு வந்திருந்தார். அந்த பிள்ளைகள்கிட்ட அதான் சொன்னேன், இந்த பக்கத்தில் வேர்டு, இந்த பக்கத்தில் வேர்ல்டு. உனக்கு வேர்டு வேணால் வேர்டை பிடிச்சிக்கோ, வேர்ல்டு வேணால் வேர்ல்டை பிடிச்சிக்கோ. ரெண்டையும் பிடிச்சிட்டு கஷ்டப்படாது. உலகம் என்ன சொல்லு, எங்கள் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, என் மருமக என்ன சொல்லுவாங்க, மாமியார் என்ன சொல்லுவாங்கலாம் எனக்கு கவலை இல்லை. என் வசனம் என்ன சொல்லுது, அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள், இட்ஸ் லாஜிக்கல். இந்த பைபிளை நான் எடுத்துக்கிட்டு ஏன் இந்த பைபிளுக்கு விரோதமாக போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? இல்லைன்னா பைபிளே விட்டுருவேன். பைபிள் தப்புன்னா பைபிள் வேண்டாம். பவுல் தப்பாக சொல்லியிருக்காரு, பேதுரு தப்பாக சொல்லியிருக்காரு, அதெல்லாம் கிழிச்சு தூர போட்டுருவோம். எதுக்கு அது? அதுலேயும் பிரியமானல இந்த நாட்களில் கள்ளப்போதர்களை பற்றி பேதுரு சொல்லும்போது, அவர்களை அடையாளம் காட்டும்போது சொல்லுகிறார், நாய் தன் கக்கினதை தின்ன திரும்புவது போல, கழுவப்பட்ட பண்டி மீட்டும் சேற்றிலை புரளுவது போல, கர்த்தருடைய வசனத்தினால நீதியின் மார்க்கத்தை அறிந்து கொண்டவர்கள் ஒரு நாள் எதெல்லாம் வேண்டான்னு விட்டாங்களோ, கக்குனாங்களோ, இன்றைக்கு அதை நக்குறாங்க. வசனத்தினால, பரிசுத்த ஆவியினால், பிரியமானவர்களை உபதேசத்தினால, இரத்தத்தினால் என்னென்ன காரியங்கள் கழுவப்பட்டாங்களோ அதெல்லாம் இன்றைக்கி எடுத்து பூசிக்கிறாங்க. நடக்குது கண்ணுக்கு முன்னால். அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் பேசினார், எனக்கு பைபிளில் இருந்து காட்டினார், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எதெல்லாம் தூக்கி போட்டாங்களோ அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, எடுத்து எனக்கு திரும்ப செய்கிறாங்க. அப்படியான அந்த வசனம் பிறந்து தானே செய்யுது அவங்களுக்கு. நான் யாரையும் குற்றப்படுத்தலை. யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நான் பேசுகிறது எப்போதும் சொல்கிறது போல் லாஜிக்கல், ரேஷ்னல், எம்பரிக்கல். ஒன்று அன்றைக்கு வந்துட்ட பேய் பேசியிருக்கணும், இல்லை இன்றைக்கு வந்துட்ட பேய் பேசணும். ரெண்டும் ஒரே பரிசுத்த ஆவியானவராக இருக்க முடியாது. அன்றைக்கு வந்துட்டு பேசினது ஒரு பேயினுடைய ஆவியாக இருக்கணும், இதெல்லாம் வேண்டாம்னு கலட்டியும் இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் பேசிட்டார், எல்லாத்தையும் போட்டுக்கிட்டார். இல்லை அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசினார், இன்றைக்கு உலகத்தின் ஆவி வந்துட்டு பேசுது, அவ்வளோதான வித்தியாசம். இதில் யாரையும் நான் குற்றப்படுத்தலை. திஸ் ஹவ் ஐ திங்க். அவங்க யார்? கள்ள போதகர்கள்னு பேதுரு சொல்கிறார். அவங்க போதகர்கள் தான், கள்ள போதகர்கள். இந்த நாட்களில் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச், முந்தி சிஎஸ்ஐயா, கேத்தலிக்கா, பென்டெகாஸ்டா என்ற சேலஞ்ச் இருந்துச்சு. இன்றைக்கி பெந்தை கோஸ்துக்குள்ளே இது வெந்த கோஸ்தா வேகாத கோஸ்தாங்கிறது தான் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச். அதனால் தயவு செய்து தைரியமாக உங்கள் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை தெரியப்படுங்க, சத்தியத்தை தியானிங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, சத்தியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியப்படுங்க. எது உலகம், எது வார்த்தை.
எது உலகத்தின் ஆவி, எது வார்த்தையின் ஆவி, கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. அப்போ நம்ம உயிரோடு இருக்க எதுக்கு தெரியுமா? நீ எவ்வளோ நாள் யார் இருக்க போகிறோன்னு தெரியாது, நான் எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியாது. கண்டிப்பாக பவுலுக்கு முடிவு வந்தது, பேதுருக்கு முடிவு வந்தது, இங்கே வந்த தோமாவுக்கு முடிவு வந்தது, கடந்த காலத்தில் அந்த பரிசுத்தவான்களுக்கு முடிவு வந்தது, ராபர்ட்டுக்கும் முடிவு வரும். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமையானால் இருக்கிற வரைக்கும் நமக்கு இருக்கிற டியூட்டி, பிரியமானவர்களே, அவரை துதிப்பது நம்முடைய டியூட்டி. ரெண்டாவது, பிரியமானவர்களே, அவருடைய செயல்களை விவரிப்பது நம்முடைய டியூட்டி. மூன்றாவது, அவருடைய சத்தியத்தை தெரிவிக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ மரணத்தை பற்றி, நரகத்தெல்லாம் பற்றி பேசணும். ஏதோ பைசா கிடைக்குங்கிற காரணத்துக்காக எனக்கு தெரிந்த சத்தியத்தை நான் தெரிவிக்காமல் நான் மறித்து போகிறேன். ஆண்டவர் கேட்குறாரு, ஏன்பா உனக்கு நான் வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியத்தை நீ ஏன்பா சொல்லலை? சொன்னால் இந்த காசு கொடுக்குற விசுவாசிலாம் சபையை விட்டு போயிடுவாங்க பாஸ்டர். நான் பரலோகத்துக்கு போவேன்னா நரகத்துக்கு போவேன்னா? நீ ஏன் சத்தியத்தை மறைச்சேன்னு என்கிட்ட கேட்டாருன்னா நான் என்ன சொல்லுவேன்? இன்றைக்கு பிரியமான அநியாயத்தினாலே சத்தியத்தை மறைத்து வைக்கிற அவபக்தி உள்ளவங்க பரலோகத்துக்கு போவாங்களா? நான் நியாயம் தீர்க்கலை, நிதானிக்கிறேன். ஆண்டவர் கேட்குற, நீ ஏன் சத்தியத்தை சொல்லலைங்கும்போது என்ன சொல்லுவாங்க அவங்க? பயமாக இருக்கு. நம்ம உயிரோடு இருக்கிறது சத்தியத்தை தெரிவிக்க. சரி, நான்காவது அங்கேயே நம்ம பார்த்தோம் அதே வசனத்தில், எதற்காக நம்ம உயிரோடு இருக்கிறோம்? கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தார். கர்த்தருடைய ஆலயத்தில் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம். ஏன் சாகாமல் உயிரோடு இருக்கிறேன்? கர்த்தருடைய ஆலயத்தில் பாடி துதித்து அவரை ஆராதிப்பதற்காக. வீட்டில் பாடி துதிக்கிறது மாத்திரம், இதில் நிறைய காரியங்கள் இருக்குது, எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. முதலாவது அதில் உள்ளது ஆலயம். ஆலயத்துக்கு வரோம். வீட்டில் நம்ம துதிக்கிறோம், காலையிலேயே ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு. ஆலயத்துக்கு வரும்போது நமக்கு அங்கே ஒரு ஃபெல்லோஷிப் வருது. ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவார்கள். ஒருத்தன் 1000 பேரையும் 2 பேர் 2000 பேரையும் என்றால் கணக்கு. ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் என்று சொல்லும்போது அது 2 பேர் சேர்றதுனால உள்ள வாய்ப்பு. நீங்கள் வீட்டில் ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணும்போது உள்ள பவர் எவ்வளோ இருக்கும்? 1000 இருக்கும். இங்கே 2 பேர் உட்காந்து ஸ்தோத்திரம் சொல்லும்போது அந்த ஸ்தோத்திரத்தினுடைய பவர் 10,000. அப்போ உங்கள் கணக்குக்கு 5,000, அவர் கணக்கு 5,000. நீங்கள் வீட்டில் இருந்து தோத்தரிச்சிங்கன்னா அந்த பவர் எவ்வளோன்னு வச்சுக்கோங்க, 1000. நீங்கள் சபையில் 2 பேரை சேர்ந்து தோத்திரம் பண்ணிங்கன்னா அந்த பவர் எவ்வளோ ஆச்சு? 5,000 ஆயிடுச்சு. ஒருவன் 1000 பேர், 2 பேர் 10,000 பேரை துரத்த முடியும். 3 பேர் சேர்ந்தா 2ன்னா 10, 3 அப்படின்னா எவ்வளவாகும்? 15ங்கிறது கணக்கு. பிரியமானவர்களே, அந்த வைப் கிட்டத்தட்ட 30,000 வரும். அப்போ ஒரு 1000 பேர் சேர்ந்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு 100 பேர் சேர்ந்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வைப் எப்படி இருக்கும்? நம்ம ஸ்பிரிச்சுவல் வேல்யூ தான். அதான் ஆண்டு சொல்கிற, சபை குடியேறத்தில் விட்டு விடாதீங்க, ஒருத்தர் கவனிங்க. நீங்கள் வீட்டில் இருந்தால் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. இங்கே வந்தால் 10 பேர் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, எப்படி இருக்கீங்க சிஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சொல்கிறாங்க. 10 பேர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேங்கிறாங்க. என்ன பெரிய மகிழ்ச்சி இருக்கும் தெரியுமா? எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். பவுல் கேட்குற, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. எங்களுக்கு இருக்க ஒரு பெரிய தைரிய மகிழ்ச்சி, எங்களுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க. வெளியே உள்ள ஒரு ஊழியக்காரர் என்று சொல்கிறார், பாஸ்டர் டெய்லி மார்னிங் முதல்ல உங்கள் பேர் சொல்லி தான் ஜெபிப்பாங்கிறாரு. இவ்வளோ சந்தோஷம், எனக்காக இத்தனை பேர் ஜெபிக்க வச்சிருக்கிறீ ஆண்டவரே. ஒரு வாய்ப்பு, ஒரு சாத்தியக்கூறான அதிர்வலைகள். சபை கூடி வருதலை விட்டுறக்கூடாது. ஜெபத்துக்கு வாங்க,
நீங்கள் தனியாக ஜெபிக்கிறது வேறு, சேர்ந்து ஜெபிக்கிறது வேறு. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இங்கே வந்து கீத வாத்தியங்களை வாசித்து பாடி ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறோம். தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படுது, சாட்சிகளை கேட்குறோம், வசன வெளிச்சம் கிடைக்குது. பாருங்கள், 2-3 பேர் சாட்சி சொன்னீங்க இந்த மீட்டிங் வர்றதுனால உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம்னு சொல்லி. இதே செய்தி நீங்கள் வீட்டில் ஆன்லைனில், இப்போ கூட சிலர் ஆன்லைனில் கேட்டுட்ருப்பாங்க, ஆன்லைனில் கேட்டால் அந்த கான்டென்ட் தான் கிடைக்கும், அந்த செய்தியுடைய பொருள் தான் கிடைக்கும். சபை கூடி வரும்போது உள்ள அந்த வைப் வீட்டிலேருந்து கேட்டுட்ருக்கவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது, கான்டென்ட் கிடைக்கும். ஆனால் யார் முகத்தையும் பார்க்க முடியாது, அவங்கள நம்ம யாரும் பார்க்க முடியாது. அவங்க யாரும் என்ன பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிக்கிறோன்னு சொல்ல மாட்டாங்க, பாஸ்டர் இந்த ப்ரேயர் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. நானும் அவங்கள பார்த்து பேச முடியாது, ஆன்லைனில் கேட்டுக்குவாங்க, அந்த இம்பேக்ட் வராது. உலக பிரகாரமாக கூட டிவியில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோன்னா ரொம்ப நல்லா பார்க்கலாம், அந்த போலிங்கை நல்லா பார்க்கலாம், அந்த பேட்டிங்கை நல்லா பார்க்கலாம், அது எப்படி ஸ்டம்ப் ஆகுதுன்னு பார்க்கலாம், பிரியமான ரொம்ப கிளியராக பார்க்கலாம். ஆனால் ஏன் பல ஆயிரங்கள் கொடுத்து நேரில் பார்க்க போகிறாங்க? ஏன் நேரில் பார்க்குறதுக்கு டிக்கெட் எடுத்து காற்று கடந்து போகிறாங்க? அந்த நேரில் பார்க்கும்போது உள்ள அந்த வைப் ஆன்லைனில் எவ்வளோ தான் பார்த்தாலும், டிவியில் எவ்வளோ தான் பார்த்தாலும் அது வரவே வராது. எடிட் பண்ண பிறகு இன்னும் நல்லா பார்க்கலாம், எதெல்லாம் தேவையோ அதை அழகாக எடிட் பண்ணி இந்த வசனம்லாம் நல்லா போட்டிருப்பாங்க. ஆனால் கூடி வருகிற அந்த இம்பேக்ட் ஒரு எடிட்டட் மெசேஜில் உங்களுக்கு கான்டென்ட் கிடைக்கும், அந்த இம்பேக்ட் கிடைக்காது. அதனால் நம்ம ஆலயத்துக்கு கூடி வர்றோம், ஆலயத்தில் வர்றோம், அங்கே கீத வாத்தியங்களோடு அவரை பாடி துதிக்கிறோம். அதுக்கு தாங்க உயிரோடு இருக்கிறோம். உயிருள்ள நாளெல்லாம் எப்படியாவது நான் ஆலயத்துலேருந்து அவரை துதிக்கணும். நான் உயிரோடு இருக்குது அவரை ஆராதிப்பதற்காக. முதலாவது எதற்காக பார்த்தோம்? அவருடைய செய்கைகளை விவரிப்பதற்காக. 2வது அவரை துதிப்பதற்காக. நல்லா அவரை துதிங்க. காலையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சமையல் வேலை செய்துட்டு இருக்கும்போது, வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், வெறும் ஸ்தோத்திரம். அவரை நினைத்து நினைத்து, ஆண்டவரே இதுக்கு அவனுக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், எனக்கு நியாயம் செய்கிறவரே ஸ்தோத்திரம், நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் நினச்சி நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருங்க. 3வது சத்தியத்தை தெரிவிக்கணும். இன்றைக்கு சத்தியம் தள்ளுபடி ஆகிற காலத்தில் இருக்கிறோம். நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம், ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளட்டாலும் சரி. ஒரு கதை சொல்லுவாங்க, சோதம் பட்டணத்தில் சோதமுடைய பாவங்களை சொல்லிட்டு டெய்லி ஒருத்தன் காலையில் போவான். அது உட்காந்து ஒரு வயசானவர் பார்க்க, டெய்லி ஒருத்தன் கூட மனம் மாறுற மாதிரி தெரியல, இவன் மாத்திரம் டெய்லி உளறிக்கிட்டே போகிறான். ஒரு நாள் அவர் அவனை கூப்பிட்டு, ஏன் தம்பி டெய்லி இப்படி கத்திட்டு போகிற, ஒருத்தராகுது நீ சொல்கிறத கேட்டு மனம் மாறல, நீ ஏன்பா அப்படி கத்திக்கிட்டே போகிற அப்படின்னாரான். இந்த கதை இங்கிலீஷில் வரும். அவன் சொன்னான், லெஸ்ட் ஐ சின் அப்படின்னான், நான் பாவம் செய்யாதபடிக்கு. லெஸ்ட் ஐ சின், நான் பாவம் செய்யாதபடிக்கு. நீங்கள் அந்த கழுவப்பட்ட பண்டிகை மாதிரியோ இல்லை அந்த நாயை மாதிரியோ திரும்ப விட்டு அதை தொடாதபடிக்கு நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காவது நம்ம இதை புலம்பிகிட்டே இருக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், ஏற்றுக்கொட்டாலும் ஏற்றுக்கொள்ள ஜெபிங்க. 4வது என்ன பார்த்தோம்? ஆலயத்தில் உண்மை ஆராதிக்க. அதுதான் நம்ம கூடி வரோம். சங்கீதம் 71:18 வாசிங்க. சங்கீதம் 71:18. இப்பொழுதும் தேவனே, இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும், இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும், வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கை. நான் எதுக்காக இருக்கிறேன்? உம்முடைய வல்லமையும் உம்முடைய பராக்கிரமத்தையும் இப்போ இருக்கிற சந்ததிக்கு நான் அறிவிக்கணும். ஆண்டவரே, கர்த்தர் எவ்வளவு வல்லவர், அவருடைய பராக்கிரமம் என்ன. அவர் வல்லவர் அப்படின்னு சொல்கிறது அவருடைய ஸ்ட்ரென்த், அவருடைய ஆம். அவருடைய பராக்கிரமம் என்று சொல்கிறது அவருடைய மகிமை, பிரதாபம், மெஜஸ்டி, அவருடைய க்ளோரி, அவருடைய மகிமை. அவர் எவ்வளோப்பட்ட தேவன் நம்ம வணங்குகிறோம்.
பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுக்க தான் உயிரோடு இருக்கு. சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் எவ்வளோ மகிமை பொருந்தியவர், எவ்வளோ மாட்சிமை பொருந்தியவர். மேஜஸ்டி, வி வர்ஷிப் இஸ் மேஜஸ்டி. அவர் யார் ஒப்பிட முடியுமா? வேறு எந்த அவதார புருஷங்களுக்காக அவரை ஒப்பிட முடியுமா? நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளோ பரிசுத்தவர், ஆராய்ந்து முடியுமா? அவருடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் அனுப்பி சொல்கிறோம். அதே தான் 78ஆம் சங்கீதம் 1 முதல் வாசியுங்கள். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். பிள்ளைங்களை கேளுங்க. பிள்ளைங்களா, பேர என்னை கேளு, பேரா பேத்தி கேளுமா, என் உபதேசத்தை கொஞ்சம் கேளுமா சொல்லுங்க. அதெல்லாம் எங்கள் பாஸ்டர் கேட்பாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம அதுங்க சொன்னோன்னு நம்ம கேட்டுறோமா? சொல்லிகிட்டே தானே இருக்கோம். சொல்கிறது நம்ம கடமை, அவ்வளோதான். நீ சொல்லுங்க. என் நான் சொல்கிறத கேளுமா, என் வசனத்துக்கு கொஞ்சம் செவியை சாய். என்ன சொல்கிறாராம்? என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவியை சாயுங்கள், என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். எப்படி செங்கடலில் வழி உண்டாச்சு, எப்படி எரிகோ கோட்டை விழுந்தது, நீங்களும் படிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தணும். பூர்வ காலத்து மறைபொருளை வெளிப்படுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பார்த்தீங்களா? அவங்களுக்கு அவங்க பிதாக்கள் தெரிவித்தார்கள். நமக்கு நம்முடைய பிதாக்கள் பரிசுத்தவான்கள் தெரிவித்திருக்கிறார். இப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அவைகளை தெரிவிக்க வேண்டும். அதுக்காக தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். அதை என்னுடைய தெரிவித்தேன். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். 6வது நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் உள்ளது பூர்வ காலத்து மறைப்பொருளை வெளிப்படுத்தும். நம்ம ஏன் உயிரோடு இருக்கிறோம்? நாங்கள் சுந்தரையாங்கிறோம். என் பிள்ளைகள் சுந்தரையாவை பார்த்துருக்காங்க, பேர பிள்ளைகள் சுந்தரையாவை பார்த்ததில்லை. அப்போ அந்த காலத்தில் சுந்தரையா என்ன டீச் பண்ணாங்க, பூர்வ காலத்து மறைப்பொருள் என்ன, அதை என் பிள்ளைகளுக்கு நாங்கள் வெளிப்படுத்தணும். அன்றைக்கு அவங்க எங்களை எப்படி ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுவிச்சார், எப்படி செங்கடலுக்கு முன்னால் திகைத்து நின்னோம், எப்படி எங்களுக்கு ஒரு வழி திறந்தது, வனாந்தரத்தில் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தால் எப்படி கொடுத்தாரு, விவரிக்கிறாங்க. இப்போ எங்களை ஆண்டவர் எப்படி நடத்தினார், எங்கள் பிள்ளைகளுக்கு, சர்வப்பிரகாரமான பிள்ளைகளுக்கு, சபையின் பிள்ளைகளுக்கு விவரிக்கிறோம். எனக்கு பஸ்ஸில் எப்படி டிக்கெட் எடுக்கப்பட்டது சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டுக்கு எப்படி முருங்கைக்காய் வந்துச்சு சொல்லியிருக்கேன். புதுசாக வந்தவங்களுக்காக சுருக்கமாக சொல்கிறேன். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு பாண்டிச்சேரியில் ஒரு மினிஸ்ட்ரிக்கு போகணும். அது ஊழியத்துக்கு வரும்னாலே புக் ஆனது. ஏன்னா பாஸ்டர்கிட்ட காசு கேட்கக்கூடாது. எவ்வளோ அதிசயம் பண்ணியிருக்கா தெரியுமா? அதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்காக போய் க்யூவில் நிற்கிறேன். 9 ரூபான்னு நினைக்கிறேன். இப்போ பாண்டிச்சேரிக்கு க்யூவில் இப்போ தான் புதுசாக ஏசி பஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். க்யூவில் நிற்கும் போது எனக்கு ஏசி பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கணும்னு தோணுது. சச்சா, இது என்ன ஊழியத்துக்கு வந்து பெருமை, ஏசி பஸ்லாம் வேண்டாம், சாதாரண பஸ்ஸில் போகலாம் அப்படிங்கிறேன். ஆனாலும் என் மனசுக்குள்ள ஒரு பெரிய ப்ரெஷர். ஏசி பஸ்ஸு டிக்கெட் எவ்வளோன்னா 21 ரூபா. அதுக்கு ரிஜிஸ்டர் அந்த அட்வான்ஸ் புக்கிங் அது 1 ரூபா 2 ரூபா ஆகும். என்கிட்ட இருக்கிறது 25 ரூபா. சரி, அதெல்லாம் என்னால் முடியாது. போகிறக்கிட்ட பஸ்ஸு கூட காசு கிடையாது என்கிட்ட வீட்டுக்கு போகிறதுக்கு. க்யூவில் நின்றுட்டே இருக்கேன். என் டேர்ன் வந்துச்சு. என்ன அறியாமல் அந்த 25 ரூபாயை தூக்கி வச்சுட்டு ஏசி பஸ் டிக்கெட் கேட்டேன் பாண்டிச்சேரிக்கு. அந்த அம்மா 1 ரூபா எடுத்துகிட்டு மீதி 24 ரூபா திருப்பி கொடுத்துருச்சு. ஏசி பஸ்ஸுக்கு அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான்.
நீங்கள் டிக்கெட் பஸ்ஸில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு. ஒரே சந்தோஷம். இப்போ செலவு காசு கிடச்சிச்சு. 2-3 நாள் அது காசு எல்லாம் செலவாக போச்சுது. என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசித்தா பஸ்ஸில் பார்த்து கொள்ளப்படுங்க. எப்படி அப்படி பஸ் எனக்கு விசுவாசம் வரமாட்டேக்கு. அன்றைய காலையில் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுற பிரதர் அவங்க வீட்டில் என் பைக்கை விட்றதுக்காக போகிறேன். 1985 நடந்த சம்பவம். மேபி அந்த ஏப்ரல், மே, ஜூன் அந்த பீரியடாக இருக்கும். வீட்டில் பைக் விட போகிறேன். பைக் விட்ட அந்த அம்மா, ராபர்ட் தம்பி இன்றைக்கி என் பர்த்டேப்பா, ஜெபம் பண்ணுப்பான்னுச்சு. ஜெபம் பண்ணு. உடனே பைபிளை திறந்து ஒரு கவர், எனக்கு யார் முதல்ல ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை கொடுக்கணும்னு வச்சுருந்தேன்ப்பா, எடுத்துக்கோப்பா அப்படின்னு கொடுத்து ஒரே சந்தோஷம். ஆர்டர் கொடுத்துட்டாரு. வீட்டில் போய் திறந்து பார்த்தா 10 ரூபா இருக்குது. இன்னும் 11 ரூபா வேணும். என் பைக் ரிப்பேர் கொடுத்துடணும். இந்த மெக்கானிக்கு வாடகை கட்டணும், அதை கூலி கொடுக்கணும். 85 ரூபா. பாஸ்டர் தான் அந்த காசு கொடுக்கணும். காலையில் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு போய் ஒரு 8 மணி இருக்கும். பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு சொல்லி போகிறேன். தம்பி அந்த மெக்கானிக் காசு எவ்வளோப்பான்னாரு. 85. எனக்கு ஒரே சந்தோஷம். பாஸ்டர் 85 ரூபா தரப்போறாரு. 85 ரூபா பாஸ்டர். அப்படியா, கடை எப்போ தரப்பான்? 10-10:30 மணி ஆகும் பாஸ்டர். சரி, நான் பிறகு வீட்டில் பாப்பாட்ட கொடுத்துட்றேன். போச்சு அந்த காசு. வீட்டில் இருக்கிற 5 பைசா, 2 பைசா, 1 பைசா எல்லாம் பொறுக்கி 11 ரூபா ஒரு துணியில் முடிஞ்சுக்கிட்டு. 10 ரூபா கையில் இருக்குது, 11 ரூபா வெறும் காசு. 25 பைசா, 20 பைசா, 10 பைசா, 5 பைசா, 2 பைசா, 1 பைசா எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கேன். பஸ்ஸில் கூட்டமே இல்லை, ஜாலியாக உட்காந்துட்ருக்கேன். இப்போ வருவான், இதை கொடுக்கணும், எங்கே துண்டு விரிச்சேன்னு கேட்பான். இது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பணமா இல்லையா, நீ வாங்கிக்கொள் அப்படின்னு நான் சொல்லணும். என்ன சொன்னாலும் பரவாயில்ல. உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பஸ்ஸு பரப்பிட்டு ஒரு 2-3 பேர் தான் பஸ்ஸில் இருந்திருப்பாங்க. பஸ் அப்படி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பூக்கடை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படி பஸ்ஸு வெளியே வருது. ஒரு குலுங்கிச்சு பார்ப்போம். என்னென்னா ஓடுற பஸ்ஸில் குண்டாக உயரமாக ஒருத்தர் ஏறினார். ஏறி அப்படியே நடக்க முடியாமல் நடந்து என் பக்கத்தில் உள்ள என் சீட்டில் வந்து தும்முன்னு உட்கார்றாரு. எனக்கு நான் கோபம், இவ்வளோ இடம் இருக்குது இடிச்சுக்கிட்டு நான் தான் இப்போ ஜாலியாக உட்காந்துட்ருக்கேன் 2 பேர் உட்கார்ற சீட்டில். அவர் என் கூட வந்து இடிச்சிட்டு உட்கார்றாரு. சரி நம்ம எந்திரிச்சு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்படி உட்காந்து மூச்சு வாங்கிட்டு பிரைஸ்லார் பிரதர். அப்போ தான் தெரியாது விசுவாசிகளை தேடி வந்து உட்காந்துருக்கார். அவர் அங்கே நல்ல ஒரு போட் செய்கிற தொழில் செய்கிற நல்ல பெரிய வசதியானவர். அப்புறம் தான் எனக்கு தெரியும் ஏசியில் ஒரு பிலீவர். அவர் பிரியமானவர்களே நீங்கள் எங்கே போகிறீங்கன்னாரு. பாண்டிச்சேரி போகிறேன். பேசிகிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூரம் போயிருப்போம். கண்டக்டர் வந்தார். அவர் ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்து பாண்டிச்சேரி 2 டிக்கெட்டுன்னு வாங்கினார். உடஞ்சி போனேன். தேவன் சொன்னது போல் எனக்கு பஸ்ஸில் டிக்கெட் வாங்கப்பட்டது. அப்போ பூர்வ காலத்து செய்திகளை எதை செய்யணும், நம்ம சொல்லணும். இப்படி நடத்துவார். எவ்வளவோ அதிசயங்களை பார்த்தாரு. இன்றைக்கி விசுவாச ஜீவியன்னு எங்களால் இருக்க முடிந்ததுக்கு காரணம் எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அதிசயங்க. ஒரு நாள் காலையில் எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கேன். அம்மா காலெலாம் ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, கொஞ்சம் முருங்கை கூட்டு வச்சு சாப்பிடுப்பா, போனுக்கு நல்லது அப்படின்னாங்க. டேபிள் உட்காந்துட்டு வேடிக்கையாக சொல்கிறேன் ஒரு டயலாக். அப்பா அம்மா வாசனைக்கே முருங்கைக்காய் போட வழி இல்லை, நீங்கள் வைத்தியத்துக்கு முருங்கைக்காய் சொல்கிறீங்களா? நெருக்கமான பாதை ஊழியத்துக்கு வந்த நேரம் என்ன சொல்கிறேன், வாசனைக்கே முருங்கைக்காய் போட முடியலை, வைத்தியத்துக்காக முருங்கைக்காய் சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்கிறேன். பெல் அடிக்குது வீட்டில். கிரில் டோர் என்னன்னு பார்க்க நான் முன்னே அறியாத ஒரு சிஸ்டர் அந்த கிரில் வழியாக ஒரு நீளமாக ஒரு பேக்கெட்டை உள்ளே தள்ளிட்டு போயிட்டாங்க. சிஸ்டர்கிட்ட கொடுங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லி. ஏமா ஒரு சிஸ்டர் இதை கொண்டு வந்து கொடுத்தாங்கம்மா அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன். கொடுக்குறேன். யாருன்னு தெரிலம்மா, ஒரு கண்ணாடி போட்ட சிஸ்டர்மா, எனக்கு யாருன்னு தெரியாது. திறந்து பார்த்தா நல்ல ஃப்ரெஷ் முருங்கைக்காய் நீளமாக இருக்கு. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த முருங்கைக்காய் வந்துச்சு. அந்த முருங்கைக்காய் கதை இன்னும் ஆச்சரியமான கதை. அதை விவரித்து சொல்லலாம் தான் விவரமாக சொல்லிகிட்டு இருக்கேன்.
அவங்க மாமியார் வீடெலாம் முஸ்லீம். இவங்க மட்டும்தான் பிலீவர், இவங்களும் ஹஸ்பண்டும். இவங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் இல்லை பிரச்சனை. பக்கத்து வீட்டில் நல்ல முருங்கை மரம். ஒரு நாள் ராத்திரி ஒரு திருடன் வந்து அந்த முருங்கை மரத்தெல்லாம் மொட்டை அடித்து ஒரு சாக்கில் கட்டி அப்படி மாடிக்கு மாடி தாவியிருக்கான். என்ன நடந்ததோ தெரியல, அந்த மூட்டையை இவங்க வீட்டில் போட்டு ஓடிட்டான். இவங்க காலையில் பார்க்குறாங்க, பக்கத்து வீட்டு முருங்கை முழுசும் ஒரு மூட்டை அங்கே கிடக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க ஐயோ முருங்கைக்காயெல்லாம் காணுமே கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ இவங்க வீட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்ச பெரிய சண்டே ஆயிரும். உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பேக் பண்ணி ஒருத்தருக்கா தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க வேலைக்கு போகிற நேரம் உங்கள் சர்ச்சில் தான் டெய்லி சாப்பாடெல்லாம் போடுவாங்கள்ல ஏசியில், இது நீ போகும்போது அவங்க சர்ச்சில் கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு ஒரு பார்சல் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நேரம் ஆகிடுச்சு. அப்போ நாங்கள் அந்த பிரிக்கல் ரோடுக்கு பக்கத்து தெருவில் இருக்கிறோம். வேலைக்கு நேரம் ஆகிடுச்சு. சரி, இங்கே தானே புதுசாக ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு, அவர் வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு எங்களுக்கு பழக்கம் கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து அந்த எப்போ நான் சொல்கிறேன் முருங்கைக்காய் வாசனைக்கு முருங்கைக்காய் வாங்க காசு இல்லை, வைத்தியத்துக்காக முருங்கைக்காய் வாங்க சொல்கிறீங்கன்னு நினைக்கிற நேரம் ஆச்சரியமாக ஒரு முருங்கைக்காய் பண்டிலே எங்கள் வீட்டுக்கு வந்தது. எதுக்காக இதை சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்களை கர்த்தர் செய்திருப்பார். தியானித்து 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 உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள், ஆண்டவர் இப்படியெல்லாம் நடத்தினார், உங்களுக்கும் செய்வார். நீ ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் கைவிட மாட்டார், ஆண்டவர் இப்படி உயர்த்தி இருக்கிறாரு, எங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்வாருன்னு சொல்லி பூர்வ காலத்து மறைபொருளை வெளிப்படுத்துங்க. பிரியமான 7வது, கர்த்தர் உங்களுக்கு செய்த அதிசயங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். பிரியமான 145ஆம் சங்கீதம் 4-5 வசனங்களை வாசிப்போம். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியையும் குறித்து பேசுவேன். பிரியமான எக்ஸடஸ் யாத்திராகமம் 15:8-16 வசனம் பிறகு குறிச்சிக்கோங்க. இப்போ வாசிக்க நேரம் இல்லை. இதை நம்ம பார்க்குறோம். நமக்கு என்ன ஆண்டவர் செய்தாரோ அதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். இப்போ ஏன் உயிரோடு இருக்கிறேன், அவருடைய செய்கைகளை தியானிக்க, அறிவிக்க, அவரை துதிக்க, அவருடைய ஆராதனை வந்து அவரை புகழ, சத்தியத்தை அறிவிக்க, பூர்வ காலத்து மறைபொருளை வெளிப்படுத்த, கர்த்தருடைய வல்லமையை அதிசயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல, இதுக்காக தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஏதோ வாழ வழி இல்லாமல் உயிரோடு இருக்கலை. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறேன், யூ மஸ்ட் ஹேவ் அ பர்பஸ் ட்ரிவன் லைஃப். ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வதற்கு ஒரு பர்பஸ். இதுக்காக தான் நான் வாழ்கிறேன், இதுக்காக தான் நான் உயிரோடு இருக்கேன். இந்த பர்பஸை என் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லணும், சத்தியத்தை அறிவிக்கணும், என் பிள்ளைகளை சத்தியத்தின் பாதையில் நடத்தணும், என் பேர பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்தணும். இதுக்காக தான் ஆண்டவர் நான் உயிரோடு இருக்கேன். என்ன வந்தாலும் சரி, நான் உயிரோடு இருக்கிறது உண்மையை துதிக்கணும். ஆலயத்தில் வந்து நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. நிறைவாக ஒரு வார்த்தை வாசிக்கிறேன். ரோமர் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ரோமர் 14:7 நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. ஒரு வசனத்தை ஆழமாக இன்றைக்கு எழுதி கொள்ளுங்க. நான் எனக்காக வாழலை, நான் எனக்காக மரிக்கலை. நான் வாழ்கிறது மற்றவர்களுக்காக, என் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, சபையாருக்காக. நான் மரிப்பதினிலே தேவ நாமம் மகிமைப்படுவதற்காக. நம்ம ஒருவனும் தனக்காக வாழலை, ஒருவனும் தனக்காக மரிப்பதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நம்முடைய கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம், கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக, a life of profit. ஒரு நாளும் உங்களுக்கு வீணாளாக இருக்கக்கூடாது. அவரை துதிக்கணும், சத்தியத்தை அறிவிக்கணும், ஆலயத்துக்கு வரணும், மற்றவங்களை உற்சாகப்படுத்தணும், பூர்வ காலத்து மறைபொருள். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது இன்றைக்கி உங்கள் பேர பிள்ளைகளுக்கு தெரியாது. இன்றைக்கி அவங்க இந்த பெந்தேகோஸ்து சபையை தான் பார்க்குறாங்க, இன்றைக்கு இருக்கிற பெந்தேகோஸ்து சபை. அவன் நமக்கு எப்படி இருந்துச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும். பிரியமானவர்கள், அவருடைய அதிசயங்களை விவரிக்கணும், அவருடைய வல்லமையை தெரிவிக்கணும்.
இதுக்காக தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். நம்ம ஒருவரும் நமக்காக உயிரோடு இல்லை, நம்ம உயிரோடு இருக்கிறது மற்றவர்களுக்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி ஒரு பர்பஸ் ட்ரிவன் லைஃப் உங்களுக்கு வேணும். ராத்திரி படுக்க போகும்போதே குறிச்சிக்கோங்க. நான் 5 காரியங்கள் நான் எழுதுனேன், என் மனதில் பட்டது. கோ டு ஸ்லீப் வித் அ பர்பஸ் டு ரைஸ். நாளைக்கு எழும்பி இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டியிருக்கு, எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, நாளைக்கு இதை நான் செய்யணும், நாளைக்கு இதை நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸோடு படுக்க போங்க. படுக்க போகும்போதே உங்களுடைய வாழ்க்கையை குறித்த, அடுத்த நாளை குறித்த ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும். காலையில் எழும்பும்போது நம்பர் 2, பிளான் டு எக்ஸிக்யூட் தட் பர்பஸ். எப்படி அந்த பர்பஸை நிறைவேற்றுவது? இதை செய்யணும்னு நினச்சிருக்கேன், இதை எப்படி நிறைவேற்றுவது? இந்த சத்தியத்தை எப்படி சொல்கிறது? ஒரு வாட்ஸ்அப் போட்டு அனுப்பலாமா? நீங்கள் எப்படி அதை பிளான் பண்ணலாம்? போய் நேரில் போய் பார்த்துட்டு வரலாமா? பேரனை போய் பார்த்து சொல்லிட்டு வரலாமா? போய் ஜெபிச்சுட்டு வரலாமா? என்ன பண்ணலாம்? ஸோ கோ டு பெட் வித் அ பர்பஸ் டு கெட் அப். நாளைக்கு எழும்புறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். எழும்பும்போது பிளான் டு எக்ஸிக்யூட் தட் பர்பஸ். அந்த பர்பஸை எப்படி நிறைவேற்றுவதுன்னு பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ண பிறகு கெட் ரெடி டு எக்ஸிக்யூட் தட் பிளான். இது நான் என் மனதில் தொண்ணு குறிச்சிருக்கேன். கெட் ரெடி டு எக்ஸிக்யூட் தட் பிளான். காலைல குளிக்கணுமா, ஷேவ் எடுக்கணுமா, ட்ரெஸ் மாற்றணுமா, ட்ரெஸ் அயர்ன் பண்ணணுமா, கெட் ரெடி. அதுக்குள்ளே சமைச்சு முடிக்கணுமா, இல்லை ஹோட்டலில் ஆர்டர் பண்ணணுமா, என்ன பண்ணணும்? ஏன்னா இன்றைக்கி ஒரு பர்பஸ் இருக்குது. நீங்கள் எங்கேயோ போகணும், போய் அவங்கள சந்திக்கணும், இன்றைக்கி கோயிலுக்கு வரணும். ராத்திரி படுக்கும் போதே பிளான் பண்ணிட்டீங்க, நாளைக்கு கோயிலுக்கு போகணும், சீனியர் ப்ரேயர் ஃபெல்லோஷிப் போகணும், பிளான் பண்ணுறோம். ஹாவ் அ பிளான். கெட் ரெடி டு ஃபுல்ஃபில் தட் பர்பஸ். அதுக்கு ரெடி ஆகுங்க. 4வது, ஒரு கமிட்மெண்ட்டோட அதை நிறைவேற்றுங்க. இப்போ ப்ரேயருக்கு வரணும்னு யோசிச்சிட்டிங்க, கமிட்மெண்ட்டோட 2 மணிக்கெல்லாம் அங்கே போயிருக்கணும், 11க்குலாம் நான் போகணும். என்ன நான் செய்கிறது, எப்படி நான் செய்கிறது? வித் த ப்ரிப்பேர் வித் த கமிட்மெண்ட். 5வது, பிரியமானவர்களே, ரிவ்யூ அண்ட் அனலைஸ் யுவர் எக்ஸிக்யூஷன். ராத்திரி படுக்க போக முன்னால் அந்த நாளெல்லாம் அப்படியே திருப்பாருங்க. செஞ்சு முடிச்சிட்டோமா, முடிக்கலையா? பிரியமானவர்களே, என் கூட இருக்கிற தம்பிமாருக்கு தெரியும், பேப்பராக எழுதி வைப்பேன் என்ன வாங்கணும். ஏன்னா இப்போ மறக்க வாய்ப்பு இருக்குது. எங்கே விசிட்டிங் போகணும், இன்றைக்கி என்ன மீட்டிங் இருக்குது, மீட்டிங் என்ன ட்ரெஸ் பண்ணணும், என்ன மெசேஜ் கொடுக்கணும், அந்த பேப்பரில் ரிவ்யூ பண்ணுவேன். இதெல்லாம் செய்துட்டோமா, அவங்களுக்கு ஃபோன் பண்ண நினச்சோம், ஃபோன் பண்ணலையே, அதில் பண்ணிட்டோம், அதை டிக் பண்ணுவேன். ராத்திரி நீங்கள் படுக்க போக முன்னால் நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணிங்களோ அதை ஒரு ரிவ்யூ பண்ணுங்கள், அதை அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரனா சொல்கிறேன், there is a purpose for you to live. நீங்கள் வாழ்வதற்காக ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. நீங்கள் முதிர் வயதில் கனி தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பீங்க. பர்பஸ் இல்லாமல் நீங்கள் நம்ம யாரும் இருக்க போகிறதில்ல. நம்ம பிழைக்கிறது நமக்காக பிழைக்கல, மறிக்கிறது நமக்காக மறிக்க வேண்டாம். இப்போ எனக்கு இந்த பாடுகள் சகிக்கிற சாமி, எடுத்துக்க சாமி, இல்லவே இல்லை. உம்முடைய நாள் மட்டுமா ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தார். என்ன பலவீனம், என்ன குறைவு இருந்தாலும் சரி. ஜென்ரல் பூத் எஸ்எல் நான் ஜபிக்க விரும்புகிறேன். ஜென்ரல் பூத் அவங்க வயதான அவங்க தான் இந்த ஸ்டாண்டப் ஃபார் ஜீசஸ் எல்லாம் சால்வேஷன் ஆரம்பித்தவங்க. அவங்க ஒரு சிக்னஸில் இருக்காங்க. ஐ ட்ரீட்மெண்ட், கண்ணில் ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு மருத்துவம். கடைசியில் மருத்துவர் சொல்கிறாரு, இனி உங்கள் அப்பாவுக்கு பார்வை வராது. அது எப்படி அவர்கிட்ட சொல்லன்னு தெரியலை. மூத்த மகன்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் அப்பாவுக்கு இனி பார்வை வராது. அந்த பையனுக்கு அது அப்பாட்ட போய் எப்படி சொல்லன்னு தெரில. அந்த பையன் ரொம்ப தயங்கி அப்பாட்ட சொல்கிறான்,
இப்போ இனி உங்களால் எங்களெல்லாம் பார்க்க முடியாது. இனி உங்களால் எங்களெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு சில வினாடிகள் அப்படியே கொஞ்சம் தயக்கத்தோடு அமைதியாக இருந்த ஒரு சின்ன அதிர்ச்சி. பிறகு ஜெனரல் பூத் சொன்ன வார்த்தை, இதுவரைக்கும் என் கண்களை வைத்து கொண்டு நான் கர்த்தருக்காக என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன். இனி என் கண்கள் இல்லாமல் கர்த்தருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேன். What I can do with my eyes, I have done for the Lord. And I will do what I can do for my Lord without the eyes. I will do. பிரியமான, இது நடந்த ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில். ஒரு சபையில் இருக்கிற ஒரு இந்த மைக்கு இதெல்லாம் வைக்கிற ஒருத்தர், அப்போல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு ஆம்ப்ளிஃபையர் இருக்கும், அவ்வளோதான். அதை கொண்டு வந்து வச்சு மைக்கெல்லாம் கனெக்ட் பண்ண, அவருக்கு அதான் வேலை. அப்புறம் அதை எடுத்து கொண்டு வைப்பார். இப்போ மாதிரி பெரிய கேஜெட்லாம் கிடையாது. ஒரு நாள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் கை உடஞ்சிருச்சு. ஜிஹெச்சில் அட்மிட்டாக இருக்காங்க. உடனே அவருக்கு அதை ஆப்ரேட் பண்ணணும், ஆப்ரேட் பண்ணி பொருத்தணும். அவர் எங்கள் பாஸ்டர் ஜெபிக்க வராமல், நான் ஆப்ரேட் பண்ண வேண்டாம், நான் எனக்கு நியூஸ் அடித்து பிடிச்சி போயிட்டுருக்குறேன், நேரம் ஆயிடுச்சு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இனி ஒன்றும் பண்ண முடியாது, பட்டு ஆப்ரேட் பண்ணி வச்சிடலாம், டைம் இருக்குது. ஆனால் அந்த கையை அவர் முந்திய மாதிரி உபயோகிக்க முடியாது. இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிச்ச ஆண்டவரே, அந்த கை, அவர் தான் மயக்கலாம் வைப்பார். என்ன செஞ்சாரோ செய்யட்டும், இனி ஒரு வேளை அது இல்லாமல் அவர் என்ன செய்ய முடியுமா செய்யட்டும் ஆண்டவர், கிருபை தாங்க. ரொம்ப ஜெபிச்சா, அவரும் ஜெபிச்சார். பிரியமானவர்களே, அவர் பின்னால் ஒரு நல்ல சர்ச் பாஸ்டராக மாறினார். எனக்கு வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு இது இருக்கணும், இது இல்லைன்றது இருக்கா சந்தோஷம். இல்லை என்றாலும் கர்த்தர் நடத்துவாங்க. எனக்கு கண் பார்வையில் குறைவே ஏற்பட்டு, திடீர்னு ஏற்பட்டுச்சு. என்ன குறைஞ்சி? இன்றைக்கி என்னுடைய வயதுக்கு ஒத்தவர்கள் மத்தியில் என்னுடைய கம்ப்யூட்டர் நாலேஜ் இஸ் குட். பிரியமான, எது இல்லை என்று வருத்தப்படாதீங்க. உங்களை உபயோகிப்பது கர்த்தர். இன்றைக்கி வேதத்தை சாதாரண பிரிண்டில் வாசிக்க முடியாத, நான் உற்சாகப்படுத்துவதற்காக சொல்கிறேன். இத்தனை செய்திகளை நான் எடுக்கிறேன். பெரிய ஸ்க்ரீனில் இப்படி தான் போய் பார்க்குறேன். பெரிய ஸ்க்ரீனில் கூட எனக்கு பார்க்க முடியல. ஒரு முறை பேரின்ப பெருவிழாவில் 60 நிமிஷத்தில் 110 ஸ்லைடு காட்டினேன். கர்த்தர் கிருபை தந்தார். உங்களை உற்சாகப்படுத்த சொல்கிறேன். உங்களை சிலருக்கு தெரியும், இது எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்லைட்ஸ். பிரியமானவர்கள், இந்தியன் சர்ச் ஹிஸ்டரியை பற்றி பிரதர் சாட்சியில் சொன்னாங்க. 3-4 நாட்கள் இரவும் பகலுமாக என்னால் முடியாது. இந்த வசனம் வாசிக்கல, இந்த வசனத்தை கருத்தை தான் சொன்ன. தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. ஆண்டு இதை ப்ரிப்பேர் பண்ணும்போதே செத்தாலும் செத்துரும் போல இருக்குது. அவ்வளோ சேலஞ்சாக இருந்துச்சு. நம்ம வாழ்கிறதும் நமக்காக வாழலை, மரிப்பதும் நமக்காக மரிக்கலை. வாழ்கிறதும் கர்த்தருக்காக வாழ்கிறோம், மரித்தாலும் கர்த்தருக்காக மரிக்க போகிறோம்.